ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இது யார் பண்றா? இங்க இருந்து நிறைய பேர் என்கொயர்லாம் பண்றாங்க. யார் இதுக்கு பின்னாடி இருக்கிறா, இதுக்கு முன்னாடி இருக்கா, சைட்ல இருக்கா, லெஃப்ட்ல இருக்கா, ரைட்ல இருக்கிறா, இந்த கேள்வி எல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. நம்ம ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்க முதல்ல வந்து நிக்கிறவ ஒரு தமிழ் இளைஞன். அது எந்த காலத்திலயும் அது மாறினதே இல்லை. ஒரு நிமிஷம் திமுக ஏதாவது இன்னைக்கு செஞ்சு இருந்துச்சுன்னா உடனே இது மொத்தத்தையும் திமுக பிராண்ட் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? we don't want that to happen. This is a fantastic தன்னெழுச்சியான ஒரு அற்புதமான மூவ்மெண்ட். கண்ணீர் வடிக்கின்றார்கள். இங்க நாடு முழுக்க தொடர்ந்து மாணவர்கள் அடி வாங்கி கொண்டு பெற்றவர்கள் கண்ணீர் வடிக்கின்றாங்க. அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கின்றேன். இங்க பெத்தவங்க அவங்களுடைய பிள்ளையை இழந்து கண்ணீர் வடிக்கின்றாங்க. 41 பேர் இறந்தப்போ கண்ணீர் வடித்த எங்களுடைய முன்னாள் அமைச்சர்களை பார்த்து ஏளனம் செஞ்சீங்களே, இன்னைக்கு கதை திரைவசனம் எழுதி பார்க்கக்கூடிய படத்துக்கு நீங்க கண்ணீர் வடிச்சு டெல்லியில யாரோ எங்கேயோ ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு எங்ககிட்ட ஏன் வந்து கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு ஒரு பொறுப்பற்ற அமைச்சர்களாக இவங்க இருக்கிறது மிகவும் மனவேதனையாக இருக்கின்றது. First of all, இங்கே குழுமி இருக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சொல்யூட் அடிக்க தான் இங்க வந்திருக்கோம். So it's unbelievable, it's unbelievable, truly unbelievable that the youth of Tamil Nadu can pull off something this great. And நிறைய பார்த்திருக்கோம் நிறைய அரசியல் வாழ்க்கையில. First of all, என் பேர் ராஜா, நான் மன்னார்குடியில இருந்து வந்திருக்கேன். ஸோ கொஞ்ச நாளாக நம்ம ஊரோட தொழில் வளர்ச்சியில் ஒரு சின்ன வேலை கிடச்சிது. அது என்னால் முடிஞ்ச அளவு செஞ்சு காமிச்சோம். அது நாங்கள் ஒன்றும் பெருசாக செய்யலை, நீங்கள்லாம் இருக்கீங்கன்றதை தூக்கி உலகத்துக்கு காமிச்சோம், அவ்வளோதான். ஸோ தட் வாஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ ஐம் ஹியர். நான் ஆக்சுவலாக 2-3 நாளாக வரணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பல பேர் வந்து ஒரு சந்தேகம், ஒரு டவுட் இது மேல போட்டுட்டே இருக்காங்க. இது யார் பண்றா? இங்கேருந்து நிறைய பேர் என்கொயர்லாம் பண்றாங்க. யார் இதுக்கு பின்னாடி இருக்கிறா, இதுக்கு முன்னாடி இருக்கா, சைட்ல இருக்கா, லெஃப்ட்ல இருக்கா, ரைட்ல இருக்கிறா, இந்த கேள்வி எல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. இதுல என்ன ஒரு ஃபனி பார்ட்னா, இத்தனை நாளா இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம இளைஞர்களோட அருமையும் அவங்களோட பெருமையும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெரியலன்றதுதான். யாரும் பின்னாடில இருந்து தள்ளலாம் தேவையில்ல, தாமா எழுதுற கூட்டம் தான் இதெல்லாம். இந்த ஊருக்கு, இந்த மண்ணுக்கு, நம்ம மக்களுக்கு, நம்ம மொழிக்கு, நம்ம இனத்துக்கு, நம்ம ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்க முதல்ல வந்து நிக்கிறவ ஒரு தமிழ் இளைஞன். அது எந்த காலத்துல அது மாறினதே இல்லை. அது ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் இருந்திருக்கு. அது இன்னைக்கு நேரத்துல இல்ல. நான் ஒரு திமுக காரன், நான் அங்கேருந்து வந்திருக்கேன். அதற்காக ஒரு திமுக காரன் மட்டும் தான் எல்லாத்தையும் செய்யறான்ற நான் சொல்ல மாட்டேன். ஆனா திமுகவோட எழுச்சியோட முதல் காரணமே ஒரு இளைஞர்களோட போராட்டம் தான். அப்ப தமிழுக்காக நின்ற இளைஞர்களோட போராட்டம் தான். அதனால எங்களுக்கு அந்த சத்தியெல்லாம் புரியும். ஆனா சமீபத்துல நாங்களே ஒரு சின்ன தப்பு பண்ணோம். அது என்னன்னு சொல்லிடுறேன். இல்ல இதெல்லாம் உங்களுக்கு தெரியல, என்னப்பா இதெல்லாம் உங்களுக்கு தெரியல, அது உங்களுக்கு புரியாது போப்பா, இது உங்களுக்கு தெரியாது போப்பா அப்படின்னே சொல்லிட்டோம். அது புரிய வைக்கிறதுக்கு டைம் எடுக்கல. அதனால ஒரு சின்ன பின்னடைவை சந்திச்சிருக்கோம். அது ஏன் இப்போ சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கும் நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியல, இது புரியாது, இந்த அரசியல் தெரியாது, இதெல்லாம் செய்ய முடியாது. நீங்க தம்பி இப்போ பாடகர் ஒருத்தர், ரேப் பாடகர் ஒருத்தர், அவரோட வரிகளில் ரொம்ப அழகாக சொன்னார். எங்களை அடக்க நிறைக்கணும்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டே இருந்தார். அதில் ரொம்ப ஆழமான கருத்துக்கள்லாம் இருந்தது. நீங்கள் வெறும் பக்கத்தில் உட்காந்து பீட் கொடுத்துட்டு மட்டும் கை தட்டிங்களா, இந்த வார்த்தைகள் புரிச்சு கை தட்டிங்களான்னு தெரில. வார்த்தைகளில் ரொம்ப ஆழம் இருந்துச்சு, ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தார். ஏன் சொல்லுன்னா, இன்னமும் வந்து ஒரு ஜென்ரேஷன் ஒரு கீழே வந்து ரொம்ப இது இருக்குது. ஐ திங்க் லெவல் ஆகிறது எல்லாமே கிரவுண்டடாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸ்டேஜ் போட்டு எல்லாரும் அது ஒரு மாதிரி ஆரம்பத்துலேருந்தே பிரிச்சுட்டாங்க. நான் 2 விஷயம் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல, ஏன்னா இது செமையாக போயிட்டு இருக்கு. நான் பேசலாம் சொன்னேன், நான் பாட்டு ஓரம் பண்ணிட்டு இருந்தேன், இவங்க தான் கைப்பிடிச்சு இழுத்துட்டாங்க. பட் நான் எதுக்கு வந்தேன்னா, we have stopped understanding where we came from, right? So the DMK itself, for my party itself, my leader and everybody in the DMK, I think we want to just touch back and see where we came from. நாங்கள் எந்த எழுச்சியிலேருந்து வந்தோமோ அந்த எழுச்சி இப்போ இன்னைக்கு இங்கே இருக்கு. அதை கொஞ்சம் தொட்டு அதில் இன்னும் கொஞ்சம் உங்கள் வைப்பை கொஞ்சம் பிடிச்சிட்டு போகலான்னு வந்தேன் நான். ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ ஐ திங்க் வி மிஸ் தட். அண்ட் இன்னைக்கு நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது எதுக்கு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, நீங்கள் முன்னாடியே வரல, ஏன் அங்கே நீங்கள் இதை பண்ணல, இன்னைக்கு பண்ணல. ஒரு நிமிஷம் திமுக ஏதாவது இன்னைக்கு செஞ்சு இருந்துச்சுன்னா உடனே இது மொத்தத்தையும் திமுகன்னு பிராண்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? we don't want that to happen. This is a fantastic தன்னெழுச்சியான ஒரு அற்புதமான மூவ்மெண்ட், ரைட்? நான் எப்பவுமே சொல்றது, திமுக வந்து ஒரு மக்கள் இயக்கம் சொல்றது. ஒரு மக்கள் இயக்கம். இப்ப நம்ம நிக்கிறோம் இந்த ஆஃபீஸ், இந்த கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ், ஒரு மக்கள் இயக்கம். கம்யூனிசம் என்பது ஒரு மக்கள் இயக்கம், ரைட்? unless you feel and unless you understand that ideology, you're not going to go anywhere. அந்த ஐடியாலஜி புரியாம, அந்த கொள்கை புரியாம
சும்மா நானும் வந்தேன், நானும் நின்னேன், நானும் பேசினேன்னு போயிட்டு இருந்தா 2 இடத்துல கையெழுத்து போட்டு 2 பேனர் பிடிச்சிட்டு போறது இல்லை கதை. நீங்க ஏன் வந்தோன்னு இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, ஃபேண்டாஸ்டிக், ஹேட்ஸ் ஆஃப். ஸோ salute to all of you that you come here. But I know for a fact that நிறைய பேர் இங்க பசங்களோட வந்திருக்காங்க. என் பசங்களும் இங்கே தான் இருக்காங்க எங்கேயோ. ஸோ அதனால அவங்களும் வந்திருக்காங்க இங்கே. ஸோ அது என்னன்னா, அவங்க எல்லாம் இவங்க கூப்பிட்டாங்கன்னு வராங்க. ஏய் மச்சான் இன்னைக்கு நான் நடக்குது, நான் போகிறேன், இன்னைக்கு வந்து இன்ஸ்டால் அதை பார்த்தேன், இதில் அதை பார்த்தான்னு ஒரு சில பேர் இங்கே வந்திருக்கீங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. கூட்டின்னு வந்தவங்களுக்கு முதல்ல எங்களோட மிகப்பெரிய நன்றி. வந்தவங்க இதையும் பாருங்க, இதுக்கு அகைன்ஸ்டா நிற்கிறவங்க பாருங்க, ரெண்டுத்தையும் பாருங்க, தயவு செஞ்சு ரெண்டுத்தையும் பாருங்க. இதை மட்டும் பார்க்காதீங்க, அவங்க சொல்ற கதையும் பாருங்க. இதை தான் என் தாத்தா ஒருத்தர் சொல்லிடுறாரு, பேர் பெரியார்னு. எத்தனை பேர் ஏதோ கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கு. இப்போ சந்தோஷப்படுறோம் நாங்க. அவ்வளவு தூரம் தூக்கின்னு வந்திருக்கோம் அவரை. இதுக்கப்புறம் அவரை தூக்கின்னு போனோம்னா அது உங்களுக்கு கையில தான் இருக்கு. சரி, இங்க நீங்க பிடிக்கிற பேனர் எல்லாத்தையும் விட பிடிக்க வேண்டிய ஒரே பெயர் பெரியார். ஸோ அந்த பெரியாரை தூக்கி பிடித்தால தமிழ்நாடு சேஃபா இருக்கும். சரிங்களா? இவ்வளவு தூரம் தூக்கணும். நான் சொல்ல வந்த மேட்டர் மட்டும் முடிச்சிட்டேன், நான் பேசினா போயிட்டு இருப்பேன். என்ன விஷயம் சொல்ல வந்தேன்னா, 2-3 ஆண்டுகள் தெரியாதவங்களுக்கு I was in charge of the Ministry of Industries. சரிங்களா? ஸோ அப்போ வெளிநாடுகளுக்கு போய் முதலீடுகள்லாம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணும். அங்கே போகும்போது எல்லாரும் கேட்கறது ஒரு விஷயம் தான், ஹவு இஸ் தமிழ்நாடு டிஃப்ரெண்ட், ரைட்? Why should we invest in தமிழ்நாடு? ஏன் தமிழ்நாட்டில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட்? நல்ல கேள்விடா. ஆனால் அதில் என்ன விஷயம், ஏன் மட்டும் சொல்கிறேன். தமிழ்நாடு இந்தியாவின் நம்பர் 1 மாநிலம் in many aspects, not just a single aspect, right? Not just one aspect. In manufacturing, we are the number 1, right? Manufacturing, number anything, you throw anything at us, we can manufacture it. எது இருந்தாலும் நாங்கள் எங்களால் பண்ண முடியும். In education, we are number 1 again, right? That about 20% of all, top 1/5 of all of India's educational institutions தமிழ்நாட்டில் இருக்கும். இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் போராடுறோம், இங்கே நீட்டுக்கு போராடுறோமே, டாக்டர்ஸில் 1000 பேருக்கு 4 டாக்டர் வச்சுருக்கோம் நம்ம. வெளிநாட்டிலலாம் ஒருத்தர் இருந்தால் பெரிய விஷயம். அமெரிக்கான்னு கத்துறானுங்களே, அங்கே போய் பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு. இங்கே அங்கே 1000 பேருக்கு 4 டாக்டர், 250 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒன்லி ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் ஹேவ் திஸ். இந்த கம்பேரிசன் எது சொல்கிறோம், நம்ம போட்டியெல்லாம் நான் எங்கே போனாலும் சொல்கிறது ஒன்று தான், தமிழ்நாட்டோட போட்டி இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்தோட இல்லை, அடுத்த நாடுகளோட தான் நம்ம போட்டி. அண்ட் I can tell you, I can dole out data for another half an hour சொல்லலாம் டேட்டாலாம். பட் அது உங்களுக்கு இப்போ தேவையில்லை, இது இங்கேருந்து வேற இடத்துக்கு போயிடும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் கேபிட்டல், தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் கேபிட்டல், தமிழ்நாடு ஆட்டோமொபைல் கேபிட்டல், தமிழ்நாடு டெக்ஸ்டைல் கேபிட்டல், தமிழ்நாடு லெதர் ஃபுட்வேர் கேபிட்டல், தமிழ்நாடு வித் ஆட்டோ காம்பனன்ஸ் கேபிட்டல், தமிழ்நாடு இவி கேபிட்டல் எல்லாம் சொல்கிறான். எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாடு எதுக்கு தெரியுமா கேபிட்டல்? தமிழ்நாடு டேலண்ட் கேபிட்டல். புரியுதா? This is the capital of talent in India. You can snatch anything away from us. படிப்பை புடுங்கவே முடியாது நீ எங்க கிட்ட இருந்து. எந்த காலத்தையும் பண்ண முடியாது. Amazing stalwarts. இன்னைக்கு அம்பேத்கர் இங்க தூக்கி பிடிச்சவொடனே இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவருக்கு சொல்லிட்டு அடிக்கிறாங்கன்னா, அன்னைக்கு அவர் எழுதின அந்த கான்ஸ்டிடியூஷனை இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்து அதை உயிரா பாதுகாக்கிற ஒரு ஊர்னா அது தமிழ்நாட்டில் இருக்கு. And this should be cutting across the spectrum, right? This should be cutting across the political spectrum. இது ஒரு apolitical மூவ்மெண்ட்டாக இருக்கணுன்றது நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். எங்கள் தலைவரும் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கோம். இஃப் யூ சி, நாங்கள் இங்கே யாருமே திமுக கொடியை, நான்லாம் எப்பவுமே ஒரு வெள்ளச்சட்டை போட்டு இங்கே கொடியை போட்டு தான் வருவேன். இங்கே என் கொடி இல்லாமல் நான் வெளில வர மாட்டேன். இன்னைக்கு கேஷுவல் க்ளோதிங்கில் வந்திருக்கேன்னா, பிகாஸ் I want this, we don't want to be even seen as trying to hijack anything, right? We want this to be completely organic, and that is why இருந்தாலும் ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரெங்க்த்துக்காக உங்க கூட நாங்கள் இருக்கோம்னு சொல்றதுக்காக நேற்று எங்களது மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லி நம்ம பார்லிமெண்டரி பார்ட்டி லீடர் கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு அவங்க பார்த்துருக்காங்க. அங்கே உட்காந்து எல்லாரும் மீட் பண்ணியிருக்காங்க. brutality that happened yesterday and the days before that, the Delhi police செய்த அந்த விஷயங்கள் எல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்றும் இங்க தமிழ்நாட்டிலும் ஒரு சில இடத்துல நடந்திருக்கு. I don't want to politicize this. தம்பி பாடும்போது கூட இல்லை, இந்த நம்ம ராணுவ வீரர் கூட சொன்னார், போலீஸ் இப்படி வரலாம் அப்படி வரலான்னு. போலீஸ் வேற மாதிரி கூட வரலாம், அது கூட நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் ஏன் பேட்ச் இல்லாமலாம் சில அரெஸ்ட்லாம் நடக்குதுலாம் உங்களுக்கு தெரியல. பட் we don't want to politicize this thing. I'll just leave you with one thing. எந்த பெருமை உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, தமிழ்நாட்டு மாதிரி ஒரு படித்த மாநிலம் இல்லைன்ற பெருமை என்றைக்குமே இருக்கும். ஃபெடரலிசம்னா
மற்ற இந்தியாவில் இருக்க ஒரு மாநிலம் ஒரு லெவலில் வளர்ந்துருக்கு. நீ இந்த மாநிலம் இவ்வளவுதான் வளர்ந்துருக்குன்றனால இந்த மாநிலத்தெல்லாம் பிடிச்சி இப்படி எடுத்து ஒரே லெவலில் ஆக்கணும் அப்படின்றது ஃபெடரலிசம் கிடையாது. வளர்ந்த மாநிலத்தையும் இதே இடத்துல கொண்டு வந்து அவங்களை வளர வைங்க. எங்களுக்கு ஏற்கனவே கல்வியில சிறந்த தமிழ்நாடு, இந்த தமிழ்நாடு மேல மற்ற மாநிலங்களும் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழர்களின் எண்ணம். அதற்காகத்தான் நாங்கள் we are ready to share our knowledge. We are here to share knowledge for India. தமிழ்நாடு என்று எது செய்தாலும் அது இந்தியாவுக்காக தான் செய்திருக்கிறது. இங்கே நீங்கள் எல்லோரும் குடியிருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். உங்களுக்காக என்றுமே நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்று இல்ல 2017 இந்த போராட்டத்தில் இருக்கோம். ஒன் லாஸ்ட் திங், ஐ ஹேவ் so much to say, but one last thing சொல்லி ஆகணும். நிறைய பேர் அந்த கான்டக்ட் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. the conduct of the examination தான் இங்க பிரச்சனை அப்படின்றது தான் இன்னைக்கு கொஞ்சம் ஹைலைட் ஆகுது. அந்த எக்ஸாமே பிரச்சனைன்றது தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். so I'll finish with my opening remark. எதுக்காக சொன்னா உங்களுக்கு புரியாதுன்னு சொன்னோம்ல, புரியாதுன்னா இப்போ உங்களுக்கு என்னதான் புரிய வைக்கிறதுக்காக வந்திருக்கோம் சொன்னல. நீங்க பாதி தூரம் வந்திருக்கீங்க. நீட்டோட கான்டக்ட் அந்த முறை சரியில்லை, அந்த எக்ஸாம் லீக் ஆகுது, அதாவது இதாவது இப்ப அந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க. இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. வட இந்தியா இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கு. நம்ம 2017 இருந்து பேசிட்டு இருக்கோம். நாங்க அனிதா இறந்த போது நான் நேரில் போய் பார்த்தேன். இது எழிலன் வந்தாருங்க. எழிலன் அங்கே இருந்தார். எங்கள் அண்ணன் SS சிவசங்கரன் அங்கே இருந்தார். நான் நேரில் போய் பார்த்துருக்கேன். அங்கே ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் என் காதில் ஓட்டினே இருக்கு. எடுக்கணும்னு சொன்னாங்க, இறந்தாங்க, அப்போ எடுக்க போகிறாங்க. அப்போது அவங்க அந்த இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க, சடங்கெல்லாம். இல்லைம்மா ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடுச்சுன்னு சொன்னாங்க. இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் வேர்ட் டு ஹியர். அந்த குழந்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கி வரைக்கும் நான் சாகிற வரைக்கும் அவன் முகம் வந்து மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த முகம் அது சிதைய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்து வந்துட்டு இருக்கோம் நாங்கள். we don't want that thing to keep going on and on. போன மாதம் வரைக்கும் செத்துட்டு இருக்காங்க நீட்னால. தயவு செஞ்சு ban NEET. This is just the beginning. Go ahead. Do not stop till we ban NEET. திரையை கண்டு கண்ணீர் வடிக்கின்றார்கள். இங்கே நாடு முழுக்க தொடர்ந்து மாணவர்கள் அடி வாங்கி கொண்டு பெற்றவர்கள் கண்ணீர் வடிக்கின்றாங்க. அவங்களுடைய பெத்த பிள்ளைகளாக டெல்லியில ஆகட்டும், இங்கு சென்னையில் இருக்கக்கூடிய பாலநிலமுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோல தொடர்ந்து இந்த மாணவர்களுக்காக சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க திரையை கண்டு கண்ணீர் வடிக்கின்றார்களே, அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கின்றேன். இங்க பெத்தவங்க அவங்களுடைய பிள்ளையை இழந்து கண்ணீர் வடிக்கின்றாங்க. 41 பேர் இறந்தப்போ கண்ணீர் வடித்த எங்களுடைய முன்னாள் அமைச்சர்களை பார்த்து ஏளனம் செஞ்சீங்களே, இன்னைக்கு கதை திரைவசனம் எழுதி பார்க்கக்கூடிய படத்துக்கு நீங்க கண்ணீர் வடிச்சு அங்க ஸ்கிரீன்ல ஒரு படம் ஓடுது, இங்க நேர்ல ஒரு படம் காட்டுறீங்க. ஆனா இங்க நடக்கின்ற 1000 வேலைகள் இருக்கு, தமிழ்நாட்டுல 1000 பிரச்சனைகள் இருக்கு. டெல்லியில யாரோ எங்கேயோ ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு எங்ககிட்ட ஏன் வந்து கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு ஒரு பொறுப்பற்ற அமைச்சர்களாக இவங்க இருக்கிறது மிகவும் மனவேதனையாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டு இருக்கின்றது அப்படிங்கிறது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் முதல் குரல் நீட்டுக்கு எதிர்த்து நீட் விலக்கு கேட்டு தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம் 10 ஆண்டுகளாக. ஆனால் இன்னைக்கு 1000 வேலை இருக்கு தமிழ்நாட்டில். அதெல்லாம் விட்டுட்டு மாணவர்களை பற்றி வந்து எங்ககிட்ட கேட்குறீங்களே அப்படின்னு பொறுப்பற்ற அமைச்சர்களாக இவங்கனால எப்படி இருக்குது? இவங்க வால்வா பஸ் என்ன நம்மளுக்கு சேர்ந்ததா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு மாணவர்களாம் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்களா, டெல்லியை சார்ந்தவங்க தானே அப்படின்னு அவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் இல்லாம இப்படி தட்டி கழிக்கின்ற ஒரு அமைச்சரவை இருக்கு. ஜனமா பணமா அப்படின்னுகிட்டு இருந்தா நான் வந்து ஜனங்கன்னு சொன்னாரே உங்க ஹீரோ, அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட ஒரு தார்மீக பொறுப்பு ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஒரு சின்ன காட்டசி கூட உங்களுக்கு இல்லையா? இத்தனை மாணவர்கள் தொடர்ந்து ராத்திரியும் பகலமாக இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்றதுக்கு சிஎம் சாருக்கு வலிக்குதே. சிஎம் அங்கிள், நீங்க எங்க தான் இருக்கீங்க? படம் பார்த்து முடிச்சிட்டீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் வந்து இங்க என்ன நடக்குது, மாணவர்களுடைய உணர்வு என்ன, அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு கேளுங்க. தற்பொழுது ஒசூரை சார்ந்த வெற்றி ஆனந்த் அவர்களுடைய பெற்றோர்
போன ஜூன் 20ஆம் தேதி நீட் தேர்வு அந்த கொஷின் பேப்பர் லீக் பேப்பர் ஆனதுக்கு அப்புறம் இப்போ மறு தேர்வு அறிவிக்கப்பட்டிருந்த அந்த கால சூழ்நிலையில் நம்மளுடைய வெற்றி ஆனந்த் அவர்களை இழந்திருக்கின்றோம். அவங்களுடைய பெற்றோர் இங்கே வந்திருக்காங்க, அவங்களுடைய பிரதர் வந்திருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நீட் விலக்கு தான் ஒரே குறிக்கோள். அவங்களுடைய வீட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் போயிருந்தோம். போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 4 பிள்ளைகள் நம்ம இழந்திருக்கோம் தமிழ்நாட்டில் இருந்து. கோபிகா, அனுஸ்ரீ, ரோஷினி, வெற்றி ஆனந்த் போன்ற 4 பிள்ளைகளை இழந்திருக்கோம். இவங்க வீட்டுக்கு போகும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா மலை கிராமம், அது மண் தரையில் நடந்து போய் தான், மண் ரோட்டில் நடந்து போய் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இவர் கூலி வேலைக்காக ஒசூர் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்படியான ஒரு கூலி தொழிலாளியின் மகன் மருத்துவராகிறது உங்களுக்கு என்ன ஏளனமாக இருக்கா? நீங்கள் தொடர்ந்து மருத்துவர் தான் படிப்பா, மருத்துவர் படிக்கிறது மட்டும்தான் படிப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. எங்களுக்கு ஒரு கேள்வி, ஏழைகள் கனவு காண்பது தப்பா? மருத்துவராக கூடாதா? ஏன்னா மெடிக்கல் டூரிசம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை நோக்கி தான் பலமாக வந்து கொண்டிருக்கிறது. தரமான மருத்துவர்கள் இங்கே இருக்கும் பொழுது எதற்காக நீட்டு? அவருடைய கருத்துக்களையும் கேட்போம். என் பெயர் சின்னசாமிங்க. எங்கள் சொந்த ஊர் வந்து தருமபுரி மாவட்டம் தொப்பூர் பஞ்சாயத்து முனியம்பட்டி கிராமங்க. எங்கள் கிராமம் வந்து அங்கே மலை கிராமம் தான். அங்கே வந்து குடும்பம் வந்து ஏழ்மை காரணமாக நாங்கள் வந்து தொழிலுக்கு அவசரம் வேண்டி ஒசூர் தொழில் நகரத்துக்கு நாங்கள் வந்து 2001 நானும் எங்கள் ஒய்ஃபும் குடிபெயர்ந்தோம். அதுக்கு பின்னாடி தான் ஜீவானந்தம், வெற்றியானந்தம் 2 பசங்களுக்கு பிறந்தாங்க. 2 பசங்களையும் வந்து என்னுடைய ஒருத்தனுடைய சம்பாத்தியத்தில் தான் நான் வந்து இதனால் வரையும் வளர்த்துட்டு வரேன். பெரிய ஜீவானந்தம் வந்து எம்சிஏ பண்ணியிருக்கிற. அப்படியே சின்ன மகன் வெற்றியானந்தம் வந்து +2 முடிச்சுட்டு 3 வருஷம் வந்து நீட்டுக்கு ட்ரை பண்ணி கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் எக்ஸாம் வந்து நல்லபடியாக எழுதி 500+ கட் ஆஃப் மார்க் வரும்ன்ற சொல்லியிருந்தார். சந்தோஷமாக தான் இருந்தார். அந்த நீட்டில் எக்ஸாம் வந்து அந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு அப்படின்ற மக்கள் மீடியா மூலிமா வெளிச்சத்துக்கு வந்து நார்த் இந்தியாவில் இதில் வந்து வியாபாரம் மூலிமா கசிவாக இருக்குது அப்படின்ற மெசேஜினால் இந்த நீட்டு வந்து ரத்து அறிவிப்பு வந்த பின்னாடி வந்தது. அதில் வந்து மன உடைஞ்சே உள்ளுக்குள்ளே இருந்திருக்கிறான். ஆனால் மெசேஜ் வந்து எங்கிட்ட எதுவுமே சொல்லலை. மறுபடியும் வந்து மத்திய அரசு வந்து ரீநீட் எக்ஸாம் டேட் வந்து அறிவித்தாங்க. அதுக்கும் 1 மாதமாக தயாராகிட்டு இருந்தான். அவன் கண்டினியூவாக வந்து அந்த மனத்தில் அழுத்தத்தில் இருந்து வந்து இந்த கடந்த ஜூன் 26, 2002 வந்து தன்னை தற்கொலை அவன் வந்து பண்ணிக்கிட்டான். இந்த நீட்டுக்கு வந்து லீக் அவுட் ஆகிட்டு மன உளைச்சல் ஆளாகி தான் இருந்தான். அதாவது நாங்கள் எங்கே போன்ற ஏழை மக்கள் மருத்துவர் ஆகும்னு நினைப்பது தப்பா, குற்றமா? அதை தான் வந்து இந்த மாநில அரசையும் இந்த மத்திய மோடி அரசாங்கத்தையும் நாங்கள் கேட்க ஒரு கேள்வி. ஏழைகள் மருத்துவர் ஆகணுமா வேண்டாவா? அது நீங்களே தீர்மானிச்சு இது ஒரு நல்ல முடிவை கொடுக்கணும். இனிமேலாவது வருங்காலத்தில் வந்து நீட் வந்து சுத்தமாக இருக்காத அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவருடைய கோரிக்கையும் தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியுடைய கோரிக்கையும் மத்திய எதிர்க்கட்சி தலைவர்களுடைய கோரிக்கையும் ஆளுகின்ற மோடி அரசாங்கம், கல்வி அமைச்சரும் அந்த மத்திய கல்வி அமைச்சரும் இதை தயவு கூர்ந்து எடுத்து இந்த ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கின்ற நீட் என்ற ஒரு தேர்வை முழுமையாக ரத்து செய்யும்படி மிகவும் தாழ்மையுடன் இந்த செய்தி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று சொல்லிடுறேன், எங்களுக்கு சும்மா கண்ணீர் வந்துடாது. எதையோ பார்த்தோ வந்து நாங்கள் சும்மா அழுதுட மாட்டோம். உடனே சாதாரணமாக எங்களுக்கு கண்ணீர் வந்துடாது. கண்ணீர் துடைக்க மாட்டோம். கண்ணீரை ரொம்ப வேல்யூ பண்ணுவோம். எனக்கு வந்து எதையோ பார்த்துல கண்ணீர் வராது. அங்கே டெல்லியில் என் சகோதரி அடிக்கிறாங்க பாரு, என் சகோதரி வழியில் துடிக்கிறத பார்த்து எனக்கு கண்ணீர் வரும். அந்த சகோதரிகளை அந்த காவல்துறையினர் அடக்குமுறை அடக்குறாங்க பாருங்க, என் மாணவர்கள் என்னோட சகோதரர்கள் அடி வாங்குறத பார்த்து எனக்கு கண்ணீர் வரும். அவங்களுக்காக பஞ்சாப்லேருந்து கிளம்பி போய் நின்று என் தங்கச்சியும் என் தாய்மார் மேலே கையை வைக்கிறீங்களா, இப்போ வச்சு பாருங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அவங்களுக்கு இருக்க வேகம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு இளைஞருக்கும் இங்கே இருக்குது. என்னைக்குமே என் மொழிக்காரன் ஒருத்தன் அடிச்சிட்டான், என் நாட்டுக்காரன் ஒருத்தன் அடிச்சிட்டான், என் ஸ்டேட்டுக்காரன் ஒருத்தன் அடிச்சிட்டான், என் நண்பன் ஒருத்தன் அடிச்சிட்டான் வரமாட்டோம்.
எந்த ஒரு மனிதன் அடிச்சாலும் இன்னொரு மனிதன் வந்து நிப்பான்றான் பாருங்க, அந்த மனிதனே என்ன இங்க இருக்குது. அது இந்த தலைமுறை, இந்த ஜென்சி தலைமுறைக்கு இப்ப வரைக்கும் இருக்குது. அது தமிழ்நாட்டில் இல்ல 4 மீம்ஸ் போட்டாங்க, அது பத்தாது. ஆனா தமிழ்நாட்டில் லட்சம் இளைஞர்கள் கூடுவோம். இங்க நாங்க போயிட்டு சினிமா தியேட்டருக்கு போல, இங்க போராட்ட காலத்துக்கு வந்திருக்கிறோம். தியேட்டருக்குள்ள அழுவல, தியேட்டருக்குள்ள அழுவல. எங்க மாணவர்களுக்காக கண்கலங்கி அவளுக்கு தொலை நிக்கிறதுக்காக என்னைக்குமே நாங்க அதுதான் நீட் தேர்வை என்னைக்குமே ஒழிக்கணும்னு களத்துல போராடுவோம். ஃபேர் நீட் தாண்டி பேன் நீட். நன்றி.